ரிஷபராசி நண்பர்களே, இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? இனிய வாரமாக இருக்க போகிறதா? எதிர்மறையான பலன்கள் எதிரும் கிடைக்க போகிறதா என்பதை பார்க்க போகிறோம். பொதுவாக ரிஷபராசினருக்கு இந்த காலம் ஒரு யோக காலம் என்று சொல்ல வேண்டும். அதற்கு காரணம் பாத்தீங்கன்னா, கடந்த காலங்களில் 2 ஆண்டுகளுக்கு மேலாக 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்த சனி பகவான் நிறையவே சங்கடங்களையும் போராட்டமான நிலைகளையும் நெருக்கடிகளையும் உங்களுக்கு கொடுத்து வந்தார். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத சங்கடங்கள் எல்லாம் தோன்றி இருக்கும். ஆனால் இப்பொழுது கர்மக்காரகனான சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு பாத்தீங்கன்னா, அவர் தான் 10ஆம் இடத்து அதிபதி. கர்மக்காரன் அவர் தான். ஜீவனாதிபதி சனிதான், பாக்கியாதிபதியும் சனிதான். உங்களுக்கு தர்ம கர்மாதி என்பவர் உங்களுக்கு ராசிக்கு சனி பகவான் மட்டும்தான். அப்போ அவர் இப்போது லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் பாத்தீங்கன்னா வருமானம் அதிகரிக்கும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும். உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும். ஒரு நல்ல நிலைமையில இந்த காலத்தில் உங்களால் காண முடியும் லாப சனியின் காரணமாக. அரசியல்வாதிகளாக இருந்தால் ஒரு கூடுதல் முன்னேற்றமான ஒரு பொறுப்பு, சந்தோஷமான நிலை, வெற்றி அடையக்கூடிய நிலை எல்லாம் அரசியல்வாதிகளுக்கு இருக்கிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல காலம் இந்த காலம். இதற்கு மேல என்ன பார்க்கணும்னா, திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை குழப்பத்திற்கு இடம் கொடுக்காமல் திட்டமிட்டு நீங்கள் செயல்படுகின்ற வேலை, ஒவ்வொரு வேலையும் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும். முதல்ல தெரிஞ்சுக்கங்க, நீங்க மனக்காரகன் சந்திரன் உச்சம் அடைகின்ற ராசி ரிஷபராசி. சிலர் பாத்தீங்கன்னா குழப்பவாதியா தான் இருப்பீங்க. மனக்காரகன் சந்திரன் இல்லையா, குழப்பவாதியா தான் இருப்பீங்க. அப்போ அந்த குழப்பம் தான் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய தடுமாற்றங்களை ஏற்படுத்துவது, நெருக்கடிகளை உண்டாக்குவது. இந்த திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் 5ஆம் இடத்தில் சந்திரன், குழப்பம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. குழப்பத்தை தவிர்த்து எந்த முடிவினை எடுத்தாலும், எந்த வேலையினை கையில் எடுத்தாலும் அதில் உறுதியாக இருந்து விட்டால் உங்களால் வெற்றி அடைய முடியும். புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை மாலை வரை 6ஆம் இடத்தில் சந்திரன். உங்களுடைய ஆற்றல் அதிகரிக்கும், தேவைக்கேற்ற பணம் வரும், நிம்மதி இருக்கும், எதிர்ப்பு, வம்பு, வழக்கு என்பதெல்லாம் இல்லாமல் போகும். வழக்குகள் இந்த நாளில் இருந்தால் உங்களுக்கு சாதகமாகும். எதிரிகளால் ஏற்பட்ட சங்கடங்கள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும். உடல்நிலையில் ஆரோக்கியம் மேம்படும். அடுத்து பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை மாலை தொடங்கி சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை நிம்மதியான நாளாக இருக்கும். இந்த வாரம் சந்திரனுடைய சஞ்சாரம் பாத்தீங்கன்னா 7 நாட்களுமே உங்களுக்கு சாதகமாகவே இருக்கிறது. பாதகம் என்று சொல்கின்ற அளவிற்கு சந்திரனுடைய சஞ்சாரம் இல்லை. 7 நாட்களும் வருமானம் வரும், சந்தோஷம் இருக்கும், நிம்மதி இருக்கும், தொழில் விருத்தியாகும், உத்தியோகத்தில் நிம்மதி இருக்கும், எல்லாவற்றையும் சொல்லிக்கொண்டே போகலாம். இது ஒரு பக்கம், சந்திரனுடைய கிரகத்தை வைத்து பேசுவதில் ஒரு பக்கம். அடுத்து சனியை வச்சு சொல்லியிருக்கோம் உங்களுக்கு. சனியுடைய சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமா இருக்கு. அந்த 11ஆம் இடத்து சனிதான் உங்களுடைய வாழ்க்கையை வளமாக்கி கொண்டிருக்கிறத சொல்லியிருக்கேன். அதற்கு மேலாக பாத்தீங்கன்னா குரு 3ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது, ஒரு தனி மனிதனாக இருந்து செயல்பட்டு, ஒன்மேன் ஆர்மி போல் செயல்பட்டு, எவரை பற்றியும் கண்டுகொள்ளாமல் நீங்களே எல்லாவற்றிலும் களத்தில் இறங்கி வேலை செய்து ஜெயிச்சிடக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். ஒரு அற்புதமான தகவல் என்னன்னா, இப்பொழுதுதான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திற்கு குரு பார்வை கிடைக்கிறது. 7ஆம் இடத்திற்கு குரு பார்வை கிடைக்கின்ற போது திருமண வயதினருக்கு வரன் வரும். கணவன் மனைவிக்குள் இணக்கமான நிலை ஏற்படும். ஏதோ சண்டை சச்சரவு பிரச்சனை என்ற காரணத்தினால் பிரிந்திருந்த கணவன் மனைவிகள் கூட மீண்டும் ஒன்றிணைக்கூடிய நிலை ஏற்படும். 9ஆம் இடமான பாக்கிய ஸ்தானத்தையும் குரு பார்க்கிறார். இப்ப சொந்தமான ஒரு இடம், வீடு வாங்கிடக்கூடிய நிலை இந்த நேரத்தில் உங்களுக்கு இருக்கிறது. பாக்கிய ஸ்தானத்தை குரு பார்க்கின்ற காரணத்தினால் 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற சனியினையும் குரு பார்க்கிறார். இன்னும் மேலும் சுபத்துவம் அதிகரிக்குமே வழி உங்களுக்கு பாதகம் என்பது கிடையாது. எந்த விதமான பிரச்சனைகள் வந்தாலும் இந்த நேரத்தில் அவற்றை உங்களால் சரி செய்து கொள்ள முடியும். ஒரு நிம்மதியான நிலையை உங்களால் காண முடியும். ஜென்ம ராசிக்குள் பாத்தீங்கன்னா செவ்வாய், விரையாதிபதி செவ்வாய் உங்களுக்கு ஜென்ம ராசிக்குள்ள வந்திருக்காரு. அவருடைய காரணம் என்னன்னா, ரொம்ப வேகப்படுத்துதல், வீரியமாக செயல்படுதல். ரத்தக்காரன் இல்லைங்களா, யுத்தக்காரன் ஆச்சு. அப்போ உங்களை கொஞ்சம் உசுப்பேத்திக்கிட்டே இருப்பார். இப்படி போங்க, இதை செய்யுங்க, இதை செய்யுங்க, இதை செய்யுங்க சொல்லிட்டே இருப்பார். அப்போ உங்களை மந்தமாக இருந்தாலும் வேகப்படுத்திடக்கூடிய நிலைக்கு செவ்வாய் இருக்கிறார். சூரியன் 2ஆம் இடத்துல. அப்ப என்னன்னா, தன குடும்ப வாக்குஸ்தானம் 2ஆம் இடம். அங்க சூரியன் சஞ்சரிக்கின்ற போது வார்த்தைகளில் கூட உங்களுக்கு இந்த நேரத்தில் கொஞ்சம் அதிகபட்சமான கோபம் இருக்கலாம். இருந்தாலும் குடும்பத்தினரை அனுசரித்து செல்வதும், வார்த்தையில் நிதானம் காப்பதும் நன்மையை ஏற்படுத்தும். பண விவகாரங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதிகபட்சமாக பணம் வருகின்ற போது சில சங்கடங்கள் ஏற்படலாம்.
எச்சரிக்கையாக இருக்கணும். ராகு 10ஆம் இடத்துல, யோகக்காரன் ராகு ஜீவனஸ்தானமான 10ஆம் இடத்துல. அப்போ தொழில ஒரு முன்னேற்றம் நிச்சயமாக இருக்கும், எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும். கேது 4ஆம் இடத்துல உழைப்பு அதிகரிக்கும். இப்போ உழைப்பு அதிகரிக்கின்ற போது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா உடல்நிலையில் சில பாதிப்புகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. தாய் வழி உறவுகளுக்கும் உங்களுக்கும் கூட ஒரு சிறிய இடைவெளி ஏற்படலாம். இந்த நேரம் சுக்கிரன் 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். கொஞ்சம் நிதானமாக செயல்படுவதால் நன்மைகள் உண்டாகும். புதன் அவருடைய சொந்த வீட்டிற்குள் வக்கரமாக சஞ்சரிக்கிறார். பணப்புழக்கங்களில் கொஞ்சம் கவனமா இருங்க. இந்த வாரம் உங்களுக்கு ஒரு இனிமையான வாரம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.